மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். ஒரு செய்தி பல கொணக்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இந்தியா, ஐரோப்பா இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கவனம் பெற்றிருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். நம்ம அரங்கத்திற்கு பன்னாட்டு உறவுகள் ஆய்வாளர் முனைவர் திரு குரு அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இதுக்கு முன்னாடியே கடந்த ஆண்டு கூட நியூசிலாந்து, ஓமன், பிரிட்டன் ஆகிய நாடுகள் கூட தடையற்ற ஒப்பந்தம் இந்தியா கையெழுத்திட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய இந்தியா, ஐரோப்பிய ஒப்பந்தத்தை பார்க்கணுமா? இப்போ இந்த ஒப்பந்தம் அப்படின்றது ஏன் கவனம் பெற்றிருக்கு? இதோட சிறப்பு என்ன சார்? நிச்சயமா சார். இது இப்போ இந்தியாவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையே கையெழுத்தாகியுள்ள இந்த வர்த்தக ஒப்பந்தமானது இந்தியாவிற்கு 19வதான வர்த்தக எஃப்டிஏ ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் என்று சொல்லலாம். ம். இதனுடைய முக்கியத்துவம் முக்கியமாக என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, இந்தியாவிற்கு ஒரு எக்கனாமிக் ட்ரேடிங் பிளாக்காக ஐரோப்பிய யூனியன் தான் மிகப்பெரிய ட்ரேடிங் பார்ட்னர். ஒரு நாடாக பார்த்தோம்னா அமெரிக்கா மிகப்பெரிய ட்ரேடிங் பார்ட்னர். அதே நேரத்தில் ஒரு எக்கனாமிக் பிளாக்காக பார்த்தோம்னா ஐரோப்பிய யூனியன் தான் பெரிய ட்ரேடிங் பார்ட்னர். அந்த சந்தைக்கு இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்பு என்பது இப்போ மாறி வரக்கூடிய உலக அரசியல் சூழல்னால் உருவாகி இருக்கிறது. அதை இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் இந்த ஒரு தருணத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம இதை பார்க்க முடியும். அப்போனா ரொம்ப வருஷமாக இந்த வர்த்தக ஒப்பந்தம் நடந்துட்டு தான் வருது. பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போ கையெழுத்தாகிறத ஒரு இயல்பான ஒரு விஷயமா பார்க்கலாமா? இல்லை அமெரிக்கா பொருளாதார நெருக்கடி கொடுக்குது, அதனால் விரைவுபடுத்தி இப்போ கையெழுத்திட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக. 20 ஆண்டுகளாக இந்த ஒப்பந்தத்திற்கு ஆன பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இது இன்னும் வேகம் பெற்றது எப்போன்னு பார்த்தோம்னா, கடந்த ஆண்டு அதிபர் ட்ரம்ப் பதவியேற்றதற்கு பின்பு தான் இதனுடைய வேகம் என்பது அதிகமாகுது. கடந்த ஆண்டு ஐரோப்பிய யூனியன் உடைய தலைவர் உர்சுலா வாண்டர் லைன் அவர்களோட 27 யூரோப்பியன் கமிஷனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவர்கள் எல்லாருமே இந்தியா வந்தார்கள். இந்தியா பிரதமரை சந்தித்தாங்க. அதே மாதிரி இந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட்டாக நம்ம ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் அவர்களை தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. கூடவே ஐரோப்பிய கவுன்சிலுடைய தலைவர் ஆண்டோனியோ கோஸ்டா அவரும் வந்திருக்காரு. இவர்களெல்லாம் வரக்கூடிய ஒரு முக்கியத்துவம் என்பது இந்தியாவிற்கும் ஐரோப்பியனுக்கும் இடையே பல ஆண்டுகளாக நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையின் ஒரு ஒரு லாஜிக்கல் எண்டாகவும் பார்க்கலாம். அந்த லாஜிக்கல் எண்டை செயல்படுத்துறதுக்கு உதவிய காரணியாக இருக்கக்கூடிய பல உலக அரசியல் சூழலையும் நம்மளால் பார்க்க முடியுது. என்ன உலக அரசியல்? இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தான் இந்திய உலகத்தினுடைய தனிப்பெரும் பொருளாதாரமாக திகழ்கிறது. அமெரிக்காவிற்கு அடுத்தது சீனா இருக்கிறது. ஆனால் இந்த 2 நாடுகளுமே ஒரு வகையான ஒரு 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 பொருளாதார பனிப்போர் சூழலை 2017ஆம் ஆண்டிலிருந்தே ட்ரம்ப் அவருடைய ஃபஸ்ட்டு டேர்மில் இம்போஸ் பண்ணுற டேரிஃப்லேருந்தே நம்மளால் பார்க்க முடியுது. அதனுடைய நீட்சி என்பது இப்போ 2வது டேர்ம்லேயும் வருது. இது சீனாவின் மீது மட்டும் வரி விதிக்காமல் இந்தியாவின் மீது ஒரு 50% வரி, இது இல்லாமல் மற்ற நாடுகள், குளோபல் சவுத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள், இன்ஃபேக்ட் யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய சில நாடுகள் மேலும் வரி விதிக்க போகிறேன் என்று ட்ரம்ப் ஒரு இடத்துல ஒரு அச்சுறுத்தல் கொடுக்குறாரு. குறிப்பாக இந்த கிரீன்லாண்ட் விஷயம் சம்பந்தமாக. இது எல்லாமே ஒரு பின்னணியில் இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த வாரம் நடந்த டெவோஸ் சம்மிட் சுவிட்சர்லாண்டில் நடந்த டெவோஸ் சம்மிட் ஒரு முக்கியமான இடம் பெறுகிறது. உலக பொருளாதார மன்றம். உலக பொருளாதார மன்றத்தில் அங்கே குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா அதிபர் ட்ரம்ப் வர்றாரு. அவர் தன்னுடைய ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான சில கருத்துக்களை முன்வைக்கிறாரு. அதே நேரத்தில் கனடா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், இங்கிருந்து வரக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே அவர்களும் ட்ரம்ப்பிடமிருந்து மிகவும் வேறுபட்ட ஒரு கருத்தை வைக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ட்ரம்ப் சொல்லக்கூடிய நட்பு நாடுகள் தானே கிட்டத்தட்ட. நட்பு நாடுகளாகத்தான் ட்ரம்ப் வரும் வரை இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். இவர்களுடைய ஐரோப்பிய யூனியனோடும் அமெரிக்காவுடைய பொருளாதார, அரசியல், பாதுகாப்பு உறவு என்பது 2ஆம் உலகப் போரிலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உறவு. டிரான்ஸ் அட்லாண்டிக் ரிலேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இதனுடைய முக்கியமான ஒரு லின்ச்பின்னு சொல்லணும்னா நேட்டோ, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். நேட்டோவின் மீது ட்ரம்ப் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சில சிக்கல்களை அவர் முதல் டேர்ம்லேருந்தே தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர்றாரு. 2வது டேர்ம்லேயும் அதை வலியுறுத்துகிறார். குறிப்பாக இந்த ரஷ்யா யுக்ரைன் போர் நடக்கும் சூழலில் நேட்டோவிற்கு
குறிப்பாக அமெரிக்காவிடமிருந்து வரக்கூடிய சிக்கல்கள் என்பது தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வர்றதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ம், ம், இதை வந்து எப்படியாவது சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்தில் வந்து ஐரோப்பிய யூனியன் தலைவர்கள், ம், அங்கே இருக்கக்கூடிய பிரான்ஸ், யூகே, ஜெர்மனி போன்ற நாடுகளினுடைய தலைவர்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ட்ரம்பினுடன் சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்துகிட்டே வர்றாங்க. ம். அப்படி வந்து கொண்டிருந்த பொழுது தான் இந்த கிரீன்லாந்து இஷ்யூவும் வந்து ஒரு இடத்தில் தலை தூக்குகிறது. ஓகே. ம், ரஷ்யா வந்து தங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக பார்க்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் ம், ஒரு கட்டத்தில் அமெரிக்காவுடைய இந்த கிரீன்லாந்து மீதான ஒரு பார்வையும் வந்து ஒரு அச்சமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ம், ம், அதனுடைய வெளிப்பாடும் வந்து இந்த இடத்துல முக்கியமான ஒரு பின்னணியாக அமைகிறது. அதே நேரத்தில் வந்து இந்த பிரச்சனையின் காரணமாக ஐரோப்பிய யூனியன் நாடுகள் மீதும் நாங்கள் வரி விதிக்கிறதுக்கு தயங்க மாட்டோம் அப்படின்னு நான் ட்ரம்ப் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ம், அதை சுற்றி இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் ம். இதுவும் வந்து ஒரு உந்துதலாக மாறுகிறது இந்தியா ஐரோப்பிய யூனியனுடைய வர்த்தக ஒப்பந்தத்திற்குன்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. அமெரிக்கா, ஐரோப்பா அப்படிங்கிறது நட்பு தான். ரஷ்யா வந்து உக்ரைன் கூட போர் தொடிச்சோன்னா ஐரோப்பாவுக்கு தான் கொஞ்சம் அங்கே பதட்டமான சூழல் ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம். அதனால வந்து ஐரோப்பாவும் அங்கே மேலே பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க. அமெரிக்கா வந்து இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க. ரஷ்யா கூட யார் உறவு வச்சு வர்த்தக ஒப்பந்தம் வச்சுக்காதீங்க, அங்கே பொருளாதார தடை விதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் அமெரிக்கா வந்து இந்தியா மேலே பொருளாதார தடை விதிச்சிருக்கு. ஐரோப்பா நீங்களும் வந்து பொருளாதார தடை விதிக்கணும் அப்படின்னு சொன்னப்போ ஐரோப்பா வந்து பொருளாதார தடை விதிக்காமல் மாற்றா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படி பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஸோ இதை நம்ம எப்படி பார்க்குறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கீங்க. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கக்கூடிய பிரச்சனை என்பது வந்து இந்தியாவை மட்டுமே சார்ந்த ஒரு சிக்கல் கிடையாது. ம், ரஷ்யாவிடமிருந்து அதிகமாக எண்ணெய் வாங்கக்கூடிய நாடு என்பது சீனா. ம், ஏற்கனவே சீனாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அந்த வர்த்தக சிக்கல்களுக்கு நடுவே ம், ட்ரம்ப் வந்து சீனாவின் மீது எந்த இடத்துலையுமே ஒரு வரி விதிப்புக்கு உள்ள, அதாவது ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதற்காக வரி விதிக்கக்கூடிய இடத்துக்கு போகவே இல்லை. ம், இரண்டாவது பெரிய பொருளாதார, அதாவது ஒரு எக்கனாமிக் ஆக்டர் ரஷ்யன் ஆயிலை வந்து வாங்குறவங்க யாருன்னு பார்த்தோம்னா யூரோப்பியன் யூனியன். ம், யூரோப்பியன் யூனியனே ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயும் வந்து நேச்சுரல் கேஸும் வாங்கிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. ம், இந்தியாவின் மீது ஏன் ட்ரம்பினுடைய பார்வை திரும்புதுன்னா, இந்தியா வந்து 2022 ஆரம்பித்த யுக்ரைன் போருக்கு பின்னாடி தான் வந்து அதிகமாக ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ட்ரம்ப் அரசில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களும் சொல்வது அதுதான். இவர்கள் வந்து ஒரு சடன் ஸ்பைக், ம், திடீரென்று வந்து ஒரு அதிகமாக ரஷ்யாவிடமிருந்து அந்த சூழலை யூஸ் பண்ணி என்ன வாங்குறாங்கங்கிறது தான் ட்ரம்ப்பிற்கு வந்து மிகப்பெரிய ஒரு, ம், அவர் வந்து அவருடைய பார்வையில் அது ஒரு சிக்கலாக அவர் பார்க்கிறார். ம், ம், ஆனால் இது ஒரு வகையான ஒரு 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 காம்ப்ரிஹென்சிவான ஒரு பார்வைன்னு நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கக்கூடிய மற்ற நாடுகளை விட்டுவிட்டு இந்தியாவை மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறது வந்து அதுவும் வந்து ஒரு சிக்கலான இடத்துல தான். ஆனா இந்தியா தானே அதிகமான எண்ணெய் வாங்குது அப்படின்ற காரணமாக இருக்கு. அதிகமான எண்ணெய் வாங்கலை, ஆ. 3வது அதிகமான இடத்துல தான் இந்தியா இருக்கிறது. ம். இன்றுமே வந்து 3வது அதிகமான இடத்துல இருக்கிறது. உக்ரைன் போருக்கு பின்பு அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி இந்தியா அதிகமாக வாங்குறத தான் ட்ரம்ப் வந்து ஒரு இடத்துல கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. இது வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவருடைய ஒரு ஒரு ஈகோலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயமாகவும் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ம், ஏன்னா இது எந்த அளவுக்கு ஒரு அமெரிக்காவில் வந்து ஒரு ஒரு எல்லாருமே ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு கன்சென்சுவலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபாரின் பாலிசின்னு யாருமே பார்க்கல. ஏன்னா ம், நீங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மற்ற அரசியல் தலைவர்களும் பார்த்தீங்கன்னா இதை ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையாக யாருமே கோடிட்டு சொல்லலை. ம், ட்ரம்ப் ஒருவர் மட்டும்தான் இதை மீண்டும் மீண்டும் வந்து அழுத்தமாக சொல்லிட்டு இருக்காரு. ம், இந்தியா வந்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவது என்பது ஐரோப்பிய நாடுகளுக்கு செய்யக்கூடிய பாதகம் ம். அப்படின்னு வந்து ட்ரம்ப் ஒருத்தர் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறாரு. அவரும் அவருடைய அரசில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் மட்டும்தான் இதை திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு முக்கியமான விஷயம் குறிப்பிட்டீங்க. இது வந்து அதிபர் ட்ரம்போட ஒரு ஈகோ டச் பண்ற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப இந்த ஒப்பந்தத்தை அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் கோபம் அடைஞ்சிருக்காங்க, அமெரிக்கா கோபம் அடைஞ்சிருக்குன்ட்டு நிறைய பார்க்குறோம், செய்தித்தாள்களை பார்க்குறோம். அப்படின்ற ஒரு இதன் எதிரொலியா, அதன் தாக்கமா அவங்க அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? அமெரிக்காவால் இதனால் வந்து பெருமளவில் நடவடிக்கை என்பது இந்தியாவையோ அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தையோ பாதிக்கக்கூடிய நடவடிக்கை என்பது எதையும் பெரும்பாலும் எடுக்க முடியாது. இன்ஃபேக்ட் அவருடைய அரசாங்கத்தில் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் ஃபாரின் பாலிசியாக பார்க்கக்கூடிய தலைவர்கள் இருந்தால் ம், தங்களுடைய செயலால் தான் இப்படி ஒரு சிக்கல் வந்திருக்குதுங்கிறத வந்து அவர்கள் உணர்வாங்க. இதை வந்து நிறையா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல ஆய்வாளர்கள் இதை மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டு இருக்காங்க. ம், இதற்கு ஒரு முக்கியமான காரணி அமெரிக்கா எடுத்த ஒரு ரிஜிடான ஸ்டாண்டு.
ம். பல விஷயங்கள்ல. அவர்கள் சொல்வதில் நியாயம் இருக்கிறதா இல்லையாங்கிறது அப்பாற்பட்டு, ம். ஒரு டிப்ளோமசிக்கு இடமே இல்லாத, ம். பேச்சுவார்த்தைக்கு எந்த இடத்திலும் இடம் கொடுக்காத சில ரிஜிடான ஸ்டாண்டை எடுத்தது வந்து ஒரு சிக்கல். ம். இப்போ வந்து இந்தியா மீது எந்த விதமான ஒரு ஒரு யோசனையும் இல்லாமல் விதித்த அந்த 50% வரி, ம். ஐரோப்பிய ஒன்றியத்தோடு கிரீன்லாந்து சம்பந்தமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை, இது எல்லாமே வந்து இந்த நாடுகள் வந்து குறிப்பாக தங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப பாதகமாக பார்க்கிறார்கள். இந்த எல்லா பிரச்சனையுமே. அது ஒரு முக்கியமான காரணியாக மாறுது. ஓகே. அமெரிக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தை. இந்தியா அதிகப்படியா மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய காட்டிலும் இந்தியா வந்து அதிகமா அமெரிக்காவுல ஏற்றுமதி பண்றாங்க. அப்படின்றப்போ இந்த வரி அப்படிங்கிறனால இந்தியா வந்து அந்த சந்தையை விட்டுட்டு மற்ற நாடுகள்ல வர்த்தகம் பண்றதுக்கான நடவடிக்கையில ஈடுபட்டுட்டு வராங்க அப்படின்றப்போ, அந்த சந்தையை பிடிக்கிறன்ற இடம் இருக்கு இல்லையா? அங்க எம்ப்டியா ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா? அதை யார் ஃபில் பண்ணுவாங்க? இப்போ இதுதான் அமெரிக்காவினுடைய உள்நாட்டு அரசியல் நம்ம இருக்கக்கூடிய பல மாற்றங்கள் வந்து இதற்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு விடையை கொடுக்கலாம். அவருடைய உள்நாட்டு அரசியல் என்பது பார்த்தா ஒரு ஒரு தாராளமயவாதத்திற்கு எதிராக செல்லக்கூடிய ஒரு பொருளாதார நிலைப்பாட்டை நோக்கி அமெரிக்க உள்நாட்டு அரசியல் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது வந்து ட்ரம்ப்புடைய முதல் டேர்ம்லேயே நம்ம பார்த்துருப்போம். அங்கிருந்து வந்து இப்போ 2வது டேர்மில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதனுடைய வேகம் என்பது அதிகமாக இருக்கிறது. அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப்பை ஆதரிக்கக்கூடிய மாகா என்று சொல்லக்கூடிய மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் இந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக பொருளாதார ரீதியாக தங்களை வந்து மீண்டும் புத்திரிப்பித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற இடத்த அவங்க சொல்கிறாங்க. அதற்கு விடையாக எதை பார்க்குறாங்கன்னா ஒரு வகையான உலகமயமாதலுக்கு எதிரான நிலைப்பாடை தான் அவங்க பார்க்கிறார்கள். ஸோ அந்த சந்தையில் இருக்கக்கூடிய வெற்றிடம் என்று நீங்கள் சொல்கிறத வந்து தாங்களே பூர்த்தி செய்து கொள்வோம், வெளியிலிருந்து யாரும் ஏற்றுமதி செய்து அதை பூர்த்தி செய்ய வேண்டாம். இதன் அடிப்படையில் ஒரு நல்ல விஷயமும் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு நாடுமே இன்னொரு நாடை ஒரு குறிப்பிட்ட நாட்டை சார்ந்திருக்காம தாங்களே வந்து ஒரு தங்களுக்கான ஒரு வலிமையை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கும் மற்ற நாடுகள் போயிருக்கா சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்தியாவுக்கும் அந்த ஒரு வாய்ப்பு வந்திருக்கதா சொல்கிறாங்க இல்லையா? இல்லை, இது வந்து ஒரு சிக்கலான விஷயம்தான். அதாவது எந்த நாடுமே முழுவதுமாக தற்சார்பு நாடாகவும் மாற முடியாது. தங்களுக்கு வேண்டப்பட்ட எல்லா விஷயத்தையுமே வந்து தாங்களே தயாரித்து கொள்வது என்பது வந்து பொருளாதார நடைமுறையில் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இப்போ ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா கச்சா எண்ணெய் என்பது நம்மால் வந்து தயாரிக்கவே முடியாத ஒரு விஷயம். இதை வந்து நம்ம மத்திய கிழக்கு நாடுகள், வெனிசுவேலா, ரஷ்யா இந்த மாதிரி மற்ற நாடுகளிடமிருந்து வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது. இதே போல தான் எல்லா நாடுகளுக்குமே வந்து உலக பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி. ஒரு பெரிய நாடை மட்டுமே சார்ந்திருக்காம மற்ற மற்ற நாடுகளை சார்ந்திருக்கு. இது வந்து தங்களுடைய ஒரு டைவர்சிஃபிகேஷன், தங்களுடைய பொருளாதார பாலிசியை வந்து டைவர்சிஃபை பண்ணுறதுக்கான ஒரு நிலைப்பாடாக பார்க்குறாங்க. நல்ல சார், நிகழ்ச்சியில் பங்கிட்டு கொண்டு பல்வேறு விஷயங்களை ரொம்ப உறுதியாக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி சார். நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.